இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடதறி துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் 1000 மறை வல்லுருமான புனித பொனவெந்தூரனுடைய நினைவு நாளை நினைவு கூறுகிறோம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியை சிறப்பான முறையிலே நீரொழும்பிலே சிறைச்சாலையிலே இறந்தவர்கள், காயமடைந்தவர்கள், தங்களுடைய உறவுகளை பிரிந்து கண்ணீரிலும் வேதனையிலும் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களுக்காகவும் இந்த வேளையிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சிறப்பான இவ்வாறான வன்முறைகள், போதை வஸ்துக்களுக்கு அடிமையான குழுக்களுக்கு இடையிலான போராட்டங்கள், வன்முறைகள் நம்முடைய நாட்டிலிருந்து அகன்று நம்முடைய நாடு ஒரு அமைதி பூங்காவாக வர வேண்டுமென்று இன்றைய நாளில் இன்றைய திருப்பலியில் நம்முடைய நாட்டுக்காக நாங்கள் மன்றாடிக் கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆயரான புனித பொனவெந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாட்சிமிக்க அறிவாற்றலால் பலனடைய உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். வெட்ட பயன்படுத்தப்படுகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 5 தொடக்கம் 7, 13 தொடக்கம் 16 முடிய. ஆண்டவர் கூறியது: ஆசிரிய நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்க நான் ஏந்தும் தடி அது. இறை பெற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன்.
அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றைப் போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்களினங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறேன். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலிமையாலே நான் அதை செய்து முடித்தேன். என் ஞானத்தாலும் அறிவி கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்களினங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணை வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டு பிடிப்பது போல் என் கை மக்களினங்களின் செல்வங்களை கண்டு எடுத்துக்கொண்டது. புறக்கணித்த முட்களை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கெதிராக ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்ற ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாள் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர் பாழாக்கும் கொள்கை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்துவிட்டு எரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலாக ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவரே, அவர்களும் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைப்பண்டிரையும் அந்நியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவரை அவர்கள் கொலை செய்கின்றனர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் இதை கண்டுகொள்வதில்லை, யாக்கோப்பின் கடவுள் கவனிப்பதில்லை என்கின்றனர். மக்களிடையே அறிவிலிகளாயிருப்போரே உணருங்கள். மதிகேடரே, எப்பொழுது நீங்கள் அறிவு பெறுவீர்கள்? ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். செவியை பொருத்தியவர் கேளாதிருப்பாரோ? கண்ணை உருவாக்கியவர் காணாதிருப்பாரோ? மக்களினங்களை கண்டிருப்பவர் மானிடக்கு அறிவு பூட்டுபவர் தண்டியாமல் இருப்பாரோ? ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தம்மை உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலவும். நீதிய மகத்தினர் அதன் வழி நடப்பர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 திருவசனங்கள் 25 தொடக்கம் 27 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்திருக்கின்றார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் விரும்புகின்றாரோ அவருமன்றி வேறெவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அகந்தை மனப்பான்மையிலிருந்து குழந்தை மனப்பான்மைக்கு திரும்புவாம். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு கிராமத்திலே மிகவும் திறமையான ஒரு தச்சன் இருந்தார். அவரிடம் மிகவும் கூர்மையான ஒரு கோடரி இருந்தது. அந்த கோடரியை அவர் பயன்படுத்தி மரங்களை வெட்டி அழகான கதவுகள், மேசைகள், நாற்காலிகள் எல்லாம் செய்தார். இவ்வாறு அந்த கதவுகள், மேசைகள், நாற்காலிகளை அழகு பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த கோடரி சொன்னதாம்: இந்த கதவுகளை நான் தான் கட்டினேன், இந்த மேசைகளை நான் தான் செய்தேன், இந்த மரத்தை நான் தான் வீழ்த்தினேன், மொத்தத்திலே இந்த அழகாக கட்டப்பட்ட இந்த வீட்டை நான் தான் கட்டினேன் என்றால் எப்படி இருக்கும்? அதைத்தான் ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே தெளிவாக சொல்லுகிறார். கோடரி தனியாக இதையும் செய்யவில்லை. அதை தச்சன் கையில் எடுத்தார். தச்சனின் அறிவு, கைத்திறன், திட்டம், உழைப்பு இவையால்தான் வேலை நடந்தது. கோடரி என்பது வெறும் கருவி மாத்திரமே. ஆகவே இன்றைய முதல் வாசகத்திலே இறைவன் கேட்கின்றார்: வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு கோடரி மேலாக கோடரி தன்னை மேன்மை பாராட்டுவதுண்டோ? எங்களுடைய வாழ்க்கையிலும் இதுதான் சில வேளைகளில் நடக்கிறோம். நாங்கள் அனைவரும் கடவுளின் கையில் உள்ள கருவிகள். ஆனால் சில நேரங்களில் நாம் கருவிகள் என்பதை மறந்து நாங்களே எய்யமான்கள் என்று நினைக்க தொடங்குகின்றோம். அவ்வாறு தொடங்குகின்ற பொழுது அதுவே அகந்தையின் ஆரம்பமாக மாறுகிறது. இன்றைய முதலாம் வாசகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே இறைவன் அசீரிய நாட்டை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். ஆனால் கருவியாக பயன்படுத்தப்பட்ட அந்த அசீரிய நாடு தன்னையே உயர்த்தி கொண்டது. என் வலிமையால் செய்தேன், என் ஞானத்தான் செய்தேன் என்று என் என்கின்ற வார்த்தைகளை பலமுறை இன்றைய முதல் வாசகத்திலே அசீரிய அரசன் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அதனை எச்சரிக்கிறார். ஒரு கருவி தன்னை எஜமான் என்று நினைக்கக்கூடாது. கடவுள் கொடுத்த வல்லமையை கடவுளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. மாறாக நாங்கள் கருவிகள் என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு நாங்கள் பணி செய்ய வேண்டும். இன்றைய உலகிலும் இந்த அசீரிய மனப்பான்மை இருக்கிறது. மனிதன் சொல்லுகிறான்: என் படிப்பால் நான் உயர்ந்தேன், என் படத்தால் பாதுகாப்பாக இருக்கிறேன், என் அறிவால் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறேன், என் பதவியால் மற்றவர்களை நடத்துகிறேன். அந்த வேளையிலே ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்கிறார்: உனக்கு மூச்சை கொடுத்தவர் யார்? உனக்கு அறிவை கொடுத்தவர் யார்? உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை திறந்தவர் யார்? உன் வாழ்க்கையை தாங்குகின்றவர் யார்? அன்பார்ந்தவர்களே, வெற்றி தவறு அல்ல, கல்வி தவறு அல்ல, பணம் தவறு அல்ல, அதிகாரம் தவறு அல்ல. ஆனால் இவை இருக்கின்ற பொழுது தாழ்ச்சி இல்லை என்றால் அது அகந்தையாக மாறுகிறது. நன்றி உணர்வில்லாத வெற்றி அகந்தையாக மாறும். அன்பில்லாத அறிவு குளிர்ச்சியாக மாறும். சேவையில்லாத அதிகாரம் அடக்குமுறையாக மாறும். ஆகவே தீர்வு என்ன என்பதை நற்செய்தியில் இயேசு சொல்லுகிறார். தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஞானிகளுக்கும் அறிவளுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அகந்தையினுடைய எதிர்ச்சொல் குழந்தை மனம்.
குழந்தைகள் என்று சொல்லுகிற பொழுது அது ஒரு மனப்பான்மை, ஆன்மீக மனப்பான்மை. குழந்தை மனம் என்பது அறிவில்லாமை அல்ல. குழந்தை மனம் என்பது நம்பிக்கை. குழந்தை மனம் என்பது கடவுள் மீது சார்ந்து வாழுகின்றது. குழந்தை மனம் என்பது ஆண்டவரை எனக்கு தெரியாது, நீர் கற்றுத்தாரும் என்றும் சொல்லிய மனப்பான்மை. அகுவன் பாந்தவர்களே, இன்றைய 2 வாசகங்கள் அடிப்படையில் நாங்கள் எங்களை பார்த்து கேட்போம், நாங்கள் கடவுளை சார்ந்து வாழுகின்றோமா? என் வெற்றியில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேனா? என் அறிவை என்னை தாழ்மையாக்குகிறதா அல்லது அகந்தையாக்குகிறதா? என் அதிகாரம் பிறருக்கு ஆசீர்வாதமா அல்லது சுமையா? என் சுபத்தில் நான் குழந்தையைப் போல கடவுளை அணுகுகின்றோமா? அனுமாந்தக்கூடிய நாளில் நாங்கள் எல்லா அருட்கொடைகளையும் தந்த கடவுளுக்கு நன்றி கூறி, நன்றி மனப்பான்மையோடு எங்களுடைய அகந்தை மனப்பான்மைகளை அகற்றி சொல்லுகின்ற குழந்தை மனப்பான்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள நாங்கள் மன்றாடுவோம். சிறப்பாக இன்றைய திருப்பலியிலே நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே அந்த மரணித்த ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைவு கூறுவோம். சிறப்பாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்காகவும் இறந்த அவர்களுக்காகவும் அங்கே இறந்த ஒவ்வொரு இறந்தவருடைய குடும்ப அங்கத்தவர்களுக்காகவும் மன்றாடுவோம். இவ்வாறான வன்முறைகள் எங்களுடைய மண்ணிலிருந்து நம்முடைய நாட்டிலிருந்து மறைய இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். நல்ல ஆயினாம் இறைவா, எங்கள் ஆன்மீக வாழ்வின் வழிகாட்டிகளாக விளங்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களது பணிவாழ்வில் ஏற்படும் சோதனைகளையும் துன்பங்களையும் மன உறுதியுடன் அவர்கள் எதிர்கொள்ள நீர்தாமே துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நாம் அனைவரும் உம் விருப்பத்தை உணர்ந்து செயல்படவும் நீருமக்கு வழங்கியுள்ள பொறுப்புகளுக்கு நம்பிக்கை உடையவர்களாக திகழ்ந்து உமது அருளை கண்டுணர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் வாடுவோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்களுக்கு ஆறுதல் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், ஆட்சியாளர்கள் அனைவரும் ஜனநாயகத்தின் அறநெறி பண்புகளில் வேரூன்றி எம் அரசியல் சாசனம் கூறும் உயர் மதிப்பீடுகளை உள்ளத்தில் இருத்தி எம் நாட்டை அழிவு பண்பாட்டிலிருந்து வாழ்வு பண்பாட்டை நோக்கி வழிநடத்த அவர்களுக்கு நீரே வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய எத்தனைப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் உம்முடைய கரங்களிலே ஒரு கருவிகள். நீ நமக்கு தந்திருக்கெல்லாம் உடைய அருட்கொடைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து குழந்தை மனத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கி நாங்கள் உம்மை சார்ந்து வாழுகிறோம் என்கின்ற அந்த ஆன்மீக உண்மையை நாங்கள் எப்பொழுதும் கற்றுக்கொள்ள நீரே துணை புரிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென்.
முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்தும் நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. என் நெஞ்சில் வாழ்பவர் நீதானே. இனி அச்சம் கொள்வதும் வேண்டானே. எந்தன் பணியில் ஆயிரம் தடைகள் வந்திடுமாயிரம் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்தும் நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பொனவெந்தூரின் நினைவு நாளில் புனித பீடத்தின் முன் நாங்கள் கொண்டு வந்துள்ள பலிப் பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக அவை உமது பேருக்கு மேன்மை அளிப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்லறிவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழுமுடைய புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறு நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடுவதால் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். எனவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயிர ஜஸ்டின் ஞான பிரகாசம் எல்லா திருராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கல்ல வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில்லாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேர்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரம் என்ற தமிழ் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, இந்த தூய மரநிகழ்வுகளால் ஊட்டம் பெற்று நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித பனவெந்தூரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி அவர் நம்பியதை நாங்கள் அறிக்கையிட முயற்சிக்கவும், அவர் கற்றுக் கொடுத்ததை பின்பற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.